ஒரு மனுஷன் எழுந்து எவ்வளோ நேரம் ஆகுது அவருக்கு ஒரு காஃபி தண்ணி போட்டு கொடுப்போம் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. எப்போ எழுந்தாலும் சரி குரல் கொடுக்காதே தரமாட்டா. லட்சுமியே லட்சுமி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேற காலி ஆயிடுச்சு. சரி பிரிஞ்சி சாத்தானா கலக்கி கலக்கி கொடுக்கலான்னு பார்த்தா இந்த பிள்ளைங்களுக்கு இந்த பூண்டை இஞ்செல்லாம் ஊற்றிக்கணும். இந்த மனுஷன் வேற கத்தின்னு இருக்காரு. என்னங்க என்னங்க வர இருங்க. அவருக்கு எழுந்த உடனே காஃபி எடுத்துன்னு போய் கொடுக்கணும். கொஞ்சம் தாமதமாக கூடாது. ஒரு கத்துறாரு. பேசாமல் காஃபி எடுத்துன்னு போய் கொடுத்துட்டேன். இந்த இஞ்சி பூண்டை உரிக்கிறதுக்கு கையில் நல்ல நகை இருந்தானா பரவாயில்ல. இந்த பிள்ளைங்களை உரிச்சு கொடுங்கன்னா அதுங்க நான் உரிக்க மாட்டேன் நீ உரிக்க மாட்டேன்னு சண்டை போட்டுங்க. நம்மளே உரிக்க வேண்டியதான். இல்லைனா லைட்டாக கல் எடுத்து தட்டி தட்டி உரிக்க வேண்டியதுதான். கூப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆகுது வரேன் வரேன்றாலே தவிர வர மாட்டேன்றான். இந்தாங்க காஃபி. காலையில் எழுந்தால் ஒரு காஃபி தண்ணியை போட்டு கொடுப்போன்ட்டுலாம் கிடையாது. கத்தனாதான் தந்து கொடுப்பல்ல. ஒரு மனுஷனுக்கு எழுந்த உடனே காஃபி குடிக்கிற பழக்கமே கிடையாதுல்ல உனக்கு. ஏங்க காஃபி போட்டு வந்து பார்த்தா தூங்கின்னு இருந்தீங்க நல்லா. சரி உங்களை எங்கே போட்டு ஏற்படுதுன்ட்டு எத்தனை போய் உள்ள வச்சு எழுந்த மணிக்கும் கொடுக்கலான்ட்டு. அதுக்கு என்ன உங்கள் தலைமாட்டிலே உட்காந்து பார்த்து நடக்க முடியும். எப்போ எழுந்திருப்பீங்க காஃபியை கொடுக்கலான்ட்டு. எவ்வளோ வேலை இருக்குது. எல்லா வேலையும் செய்வேன் அவன் ஒரு ஆளா. மா ஆமாக்கா எழுந்துட்டீங்களா? எங்கே சதீஷ் எழுந்தானா இல்லை தூங்கின்னு இருக்கிறானா? எழுந்துட்டாமா வந்துன்னு இருக்கிறான். காஃபியை போட்டு வச்சுக்கிறேன் வாங்க 2 பேரும் குடிப்பீங்க. நான் போய் ப்ரஷ் பண்ணிட்டு வந்து குடிக்கிறேம்மா. ப்ரஷ் பண்ணிட்டு வரத்துங்களே காஃபி ஆறிடும் பூ மாதிரி. அதனால குடிச்சிட்டு போய் ப்ரஷ் பண்ணிக்கேன். ஏன் சதீஷே நீ தான் ப்ரஷ் பண்ணாத குடிக்கிற. உனக்கு வேணும்னா போய் குடி. உன்னையும் என்னையும் உன்ன மாதிரி மாத்தணுமா என்ன? என்ன பூ மாதிரி நீ சொல்ற? காஃபியை குடிக்கிறதுக்கு எதுக்கு ப்ரஷ் பண்ணணும்? குடிச்சிட்டு ப்ரஷ் பண்ணா என்ன? நான் என்ன அப்பா மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டியா ப்ரஷ் பண்ணுறேன். தினமும் காஃபியை குடிச்சிட்டு ப்ரஷ் பண்ணிடுறேன். அப்பா வருஷத்துக்கு ஒரு வாட்டி ப்ரஷ் பண்ணாலும் சாப்பிட்டு தான் பண்ணுவார் தெரியுமா? அங்கே சுற்றி இங்கே சுற்றி இந்த பையன் நம்மளான தான் வந்து நிற்பான். இப்போ எதுக்கு என்னை பற்றி பேசின்னு இருக்க? நான்லாம் வருஷத்தில் ஒரு வாட்டி பல்லு வளர்க்குனாலும் என் பல்லு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் தெரியுமா? ஆமா ஆமா நீ எல்லாம் வேப்பங்குச்சியில வளர்க்குறிய. ஒரு வேப்பங்குச்சியே மென்று சாப்பிட்ருவேன். உன் பல்லு ஸ்ட்ராங்காக தான்ப்பா இருக்கும். ஏன்னா உன் பல்லு ஃபுல்லாக பாய்சன் பழுகி போய் கிடக்குது. போதும் போதும் அப்பாவை கலாச்சிட்டு போதும். அப்பா கிட்ட பேசுறது போதும். போய் பல்ல வளைக்கணும் வாங்க. காஃபி எடுத்து வைக்கிறேன். குமாரி கடைசியில் என்னையும் ப்ரஷ் பண்ண வச்சியா? அம்மா காஃபியே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ப்ரஷ் பண்ணாத சரி போ. போய் பல்ல வளைக்கிட்டு வந்து குடிக்கலாம். என்னட்ட போட்டு எப்போ பார்த்தாலும் வேலை வேலை நின்றுக்கிறா இந்த லட்சுமி. 4 காய்கறியை போட்டு கலரத்துக்கு இல்லாத பேச்செல்லாம் பேசினுக்கிறா. எவ்வளோ நேரம் செய்கிறாலும் செய்யட்டும். நம்ம காஃபியை குடிச்சிட்டு வளர்த்தின்னு வரலாம். அப்படி இப்படி போய் ஒரே இடத்துல உட்காந்துன்னு இருந்தால் எதுனா ஒரு வேலை சொல்லினே இருப்பா. எது போனாதான் எப்படிக்கா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இட்லி 2 இடு ஊற்றி வச்சிருக்கோம். அது வந்த உடனே எடுத்துகிட்டு போய் இட்லி கடையை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆமா சின்ன பொண்ணு நானே காய்கறி எல்லாம் சத்தோட தான் இருந்துச்சு. அதெல்லாம் 10 10 நினைச்சிட்டு இருந்தேன். அது வரையும் எல்லாமே சரியா போச்சு. இன்னைக்கு வரையும் சமைச்சு முடிச்சதுக்கு இந்த காய்கறி சரியா போனது வரையும் நல்லதா போச்சு. பத்தலன்னா என்ன பண்றதோ தெரியல. சரி 100 நாள் வேலையிலேருந்து வரும்போது நீங்க 2 பேரும் கூடயே வாங்க போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் என்ன? சரி போகலாங்க்கா. சரி ராணி அக்கா நாங்கள் வராத இருப்போமா என்ன? நீங்கள் கூப்பிடலனாவே வருவோம். நீங்கள் வேற கூப்பிட்டீங்க வராத இருப்போமா என்ன? ஆமாக்கா நானே வீட்டுக்கு காய்கறிலாம் தீந்து போச்சு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எங்கக்கா இந்த கடையில் ஒரு வாரம் காய்கறியை தந்து அப்படியே விற்கிறாங்க. அந்த காய்கறி வாடி வதியும் போயிடுது. வேறு வழி இல்லாத எல்லாரும் அதை தான் வாங்கி சமைக்கிறாங்க. எனக்கு அதில் சமைக்கவும் பிடிக்க மாட்டேங்குது. என்ன தான் பண்ணுறது தெரியல. சரி நம்ம இப்போ வாங்க போகிறோம்ல 100 நாள் வேலையில் முடிச்சுட்டு வரும்போது அப்படியே வீட்டுக்கு சேர்த்து வாங்கிக்கலாங்க காய்கறியை. சரி சின்ன பொண்ணு இட்லி வேணுமோ வெந்துட்டு இருக்கோம். போய் எடுத்துட்டு இன்னொரு ஈரை ஊற்றி வச்சுட்டு வரேன். ஒருத்தியே அந்த ஒரு வெங்காயத்தை அரிடின்னு பச்சடிக்கு கம்மியாக இருந்துச்சு வெங்காயம். அதனால் ஒரு வெங்காயத்தை அரிஞ்சு பூண்டை உரிச்சு வைவி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு இன்னும் உட்காந்துன்னு இருக்கா. அது என்ன தான் பண்ணுறான்னு தெரியல. ராணி அக்கா வெங்காயத்தோலை உரிக்கலான்னு தான் பார்த்தேன். அதுக்குள்ளே பூண்டை உரிச்சிட்டு அப்புறம் வெங்காயத்தோலை உரிக்கலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே நீங்கள் வரவே உங்களை நீங்கள் பேசின்னு இருந்தீங்க. உங்களை பார்த்துட்டு இருந்தேன். எவ்வளோ நேரம் ராணி அக்கா உரிச்சு எத்தாரன் போங்க போங்க. சரி சின்ன பொண்ணு நீயும் கூட வாங்கி உரிச்சு சீக்கிரமா எத்தணும். அவளாண்ட உச்சனா இனி ஃபுல்லாக உட்காந்து உரிச்சின்னு இருந்தாலும் உரிச்சின்னு இருப்பான். சரி சரி நானி அக்கா. முட்டை வேற தீந்து போச்சு சின்ன பொண்ணு. இந்த முட்டை வாங்குறதே பெருசாக போச்சு. இந்த கடையில் ₹1 ₹2 மேலே ஏற்றி விற்கிறாங்க. பேசாமல் முட்டை எங்கன்னா வீட்டில் கிடைச்சா அங்கே போய் வாங்கிக்கலாம். நானி அக்கா சரோஜா அக்கா நிறைய கோழிலாம் வச்சுருந்தாங்களே. அவங்க முட்டைலாம் விற்கிறாங்களா தெரியுமா? ஒரு கோழி பண்ண மாதிரி வச்சுருக்காங்க வீட்டுலேயே. நம்ம வேணா அங்கே போய் பார்க்கலாமா? முட்டைலாம் விற்கிற மாதிரி இருந்தால் நம்மளே வாங்கிக்கலாம்ல இட்லி கடைக்கு. என்ன சொல்கிற சின்ன பொண்ணு? ஃபஸ்ட்டு கோழியை தான் வளர்த்துருந்தேன். இப்போ முட்டை விற்கிற அளவுக்கு கோழி பண்ண அளவுக்கு ஆயிடுச்சே. ஆமாம் ஆமாம் உமா அவள் அப்பயே நிறைய கோழியெல்லாம் வச்சுருந்தாலே. அதுலேருந்து குஞ்சு பொறிச்சிருக்கோம் நிறைய. அதெல்லாம் இன்னும் நிறைய வளர்ந்து முட்டையெல்லாம் நிறைய விற்கிறா போல. எனக்கு தெரியாத போச்சு. சின்ன பொண்ணு தெரிஞ்சு வச்சிருக்கா. சரி சின்ன பொண்ணு அப்போனா போய் அவங்க வீட்டை பார்த்து பேசிட்டு வந்துடலாம். அங்கேயே வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய வாங்குறது பார்த்தா ரேட்டு கம்மி பண்ணி கொடுத்தாலும் கொடுப்பா. போய் பேசிட்டு வந்துடலாம் அப்போ. சரிக்கா நம்ம 100 நாள் வேலைக்கு போயிட்டு காய்கறி வாங்கதா இல்லை முட்டையாண்ட போய் பேசிட்டு வரதா? சின்ன பொண்ணு 100 நாளைக்கு போயிட்டு வர வழியிலே சீதாக்கா வீடு காய்கறியெல்லாம் வாங்கி அந்த வீட்டில் வச்சுட்டு ஒயர் கூட எல்லாத்தையும் வீட்டில் வச்சுட்டு அப்புறம் போய் முட்டை ரேட்டு படிஞ்சா வாங்கலாம். இல்லைன்னா வேற எங்கன்னா தான் பார்க்கணும். சரி சரிக்கா. சரி சீக்கிரம் வாங்க. பேசிட்டே இருந்தது நேரம் போனதே தெரியல. இட்லி கடை போடுற நேரம் ஆயிடுச்சு. 1 நேரம் 2 பேரும் போய் எடுத்துன்னு போய் வைங்க. நான் இட்லி ஒரு இடி ஊற்றி வச்சுட்டு வரேன் என்ன? சரிக்கா. சமையல் வேலையை முடிச்சாச்சு.
வெளியே போய் அந்த கோழிங்களுக்கு தீனியை போடணும். இப்போ வேற இன்னும் எழுந்துக்கல போல. என்னம்மா சீக்கிரமாக எழுந்துட்டிங்களா? வாப்பா வா, சீக்கிரமாக எழுந்துக்கலன்னா சமையல் வேலையெல்லாம் யார் பார்க்குறது? இவ்வளோ நேரம் எல்லாம் சாப்பாடையும் செஞ்சு வச்சுட்டு இப்போ தான் வந்து உக்காந்தேன். சரி கோழியை போய் பார்க்கணுன்னு நினச்சி நீயே வந்துட்டு அதை கோழி. சரி சரி, நான் போய் பார்க்குறேன் இருங்க. நாய் கோழி அங்கே இருக்கா இல்லை வேற எங்கன்னா போச்சான்னு தெரியல. சரி வா, நானும் வரேன், போய் பார்க்கலாமா? அம்மா எத்தனை வாட்டி சொல்கிறா ப்ரௌனின்னு கூப்பிடுங்கன்ட்டு, சும்மா நான் இன்னாதீங்க. சரி சரி வா போகலாம். என்ன மாமா, என்ன பண்ணுறீங்க இங்கே? ஒன்றும் இல்லைம்மா, கோழியெல்லாம் ஒரே கத்திட்டு இருந்தது. சரி, அதான் எடுத்துன்னு போய் அரிசியை போட்டு வந்தேன். போட்டிங்களா மாமா? அதுக்கு தான் வந்தோம். சரி, கோழிக்கு இப்ப ரொம்ப நேரம் ஆகுது, தீனி போட்டு போடலான்ட்டு வந்தேன். சமையல் வேலையெல்லாம் இப்போ தான் முடிஞ்சுது. சரிப்பாம்மா, போய் கை காலெல்லாம் அலம்பிட்டு உட்காருங்க, நான் வந்து சாப்பாடை போடுறேன். சரிம்மா. என்ன தாத்தா வாக்கிங்கா? ஆமாம் ஆமாம், நீ எல்லாம் 8 மணி வரையும் தூங்குற, எனக்கெல்லாம் 5 மணிக்கு மேலே தூக்கம் வர மாட்டேங்குது. சரி, போய் கோழியெல்லாம் பார்த்துட்டு வாங்க ஒரு சுத்து. எல்லாம் கோழி இருக்கா என்னன்ட்டு. நான் போய் உட்காரேன், காலெல்லாம் வலிக்குது, கொஞ்ச நேரம் கூட நடக்க முடியல. சரி சரி தாத்தா, போங்க, நான் பார்த்துட்டு வரேன். என்னம்மா ஒரு கோழி மட்டும் இருக்குது, மிச்சம்லாம் அங்கே இருக்கு போலல. ப்ரௌனி இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்த? வெளியே வந்தவொடனே வரையே. அதுக்கு நல்லா 3 வேளை சாப்பாடு போடுறேன். தின்ட்டு கொழுப்பு ஏறி போயிருக்கு. எங்கன்னா கோழிக்கு காவல் இருந்தா என்ன, யாரு தான் தூக்கின்னு போகிறாங்கன்னு தெரியல. வாரம் ஒரு கோழி காணாத போயிடுது. அதை அங்கே விட்டு வர ஆள் பின்னாடியே ஓடிடுற போல. கரெக்டாக ஆள் வரும்போது பின்னாடியே ஓடிடுது பாரு. அதனால் போடணும். சரி சரி, கோவப்படாத ப்ரௌனி, அம்மாவை பற்றி தான் தெரியல. அம்மா திட்டுறது இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுரு என்ன. ப்ரௌனியை திட்டினா உனக்கு கோவம் வரும். ப்ரௌனியை நீயே போய் எல்லா கோழியும் இருக்கா இல்லையான்னு பாருங்க. ஒரு கோழி மிஸ் ஆனால் கூட ப்ரௌனிக்கு தான் அடி விழும். ஆனால் போய் கோழி இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வந்து சொல்லுங்க, நான் போய் தாத்தாவுக்கு சாப்பாடை போடுறேன். சரி சரி, நீங்கள் போங்க, நானும் ப்ரௌனியும் போய் பார்த்துட்டு வரோம். ப்ரௌனி, அம்மா சொன்னது கேட்சா இல்லையா? கோழி இல்லைன்னா உனக்கு தான் அடி விழுமா. போ வா, போய் கோழி எல்லாம் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். கோழி இருக்கணும்னு வேண்டிக்கோ. ப்ரௌனி, கோழியை பயப்பட வைக்காத, அம்மா வந்து அடி தான் வாங்குவேன். ஒழுங்கா வா போகலாம். ப்ரௌனி எங்கே போயிட்ட? ஒழுங்கா இங்கே இரு, நான் போய் எல்லாம் கோழியும் இருக்கான்னு பார்க்குறேன். ப்ரௌனி, உனக்கு என்னமோ நல்ல காலம், போ, எல்லாம் கோழியும் இருக்குது. சரி வா, அம்மா கிட்ட போய் சொல்லலாம். நீ இங்கே இரு. என்ன, கோழியை விட்டு எங்கன்னா போனேன்னா உனக்கு அடி தான் விழும். அப்புறம் நான் தடுக்க மாட்டேன். அம்மா கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றவும் முடியாது என்னால். இங்கே இரு, நான் போய் சாப்பிட்டு உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் என்ன. ப்ரௌனி, அதெல்லாம் முடியாது, நீ கூடயே வராத, இங்கே இரு. நீ கோழியை விட்டுட்டு போயிடுறேன்ட்டு அம்மா திட்டுறாங்க பார்த்தியா? ஒழுங்கா இங்கே இரு, நான் வரேன். ப்ரௌனி, கோச்சிக்கினியா? சரி சரி, உனக்கு பிடிச்ச சாப்பாடு தந்தா நீ சமாதானம் ஆயிடுவேன், எனக்கு தெரியும். நான் போய் உனக்கு சாப்பாடு தரேன். ஒரு வழியாக இந்த பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பியாச்சு. இப்போ தான் வீடே அமைதியாக இருக்குது. போகிற வரையும் வீடே ஒரு மழை பெஞ்சு ஓஞ்சா மாதிரி அமைதியாக இருக்கு பாரு. அது எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது, அது எங்கே வச்சேன், இது எங்கே வச்சேன்ட்டு பேக்லேருந்து எல்லாத்தையும் தேடி இந்த பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுங்களே போதும் ஆயிடுது. ஒரு நாள் அடித்தா 2 நாள் அமைதியாக கிளம்புறாங்க. 3ஆவது நாள் மறுபடியும் ஆரம்பிச்சிடறாங்க. என்ன பிள்ளைங்களோ தெரியல. இவளை காணும் வீடெல்லாம் தேடிட்டு வந்தால் வெளியே உட்காந்துருக்கா போல. என்னங்க, எழுந்துட்டீங்களா? என்ன எப்பவும் சீக்கிரமாக எழுந்து கழனி காட்டுக்கு போனோன்ட்டு ஓடுவீங்க, இன்னைக்கு என்ன இவ்வளோ லேட்டாக எழுந்துக்கிறீங்க? நைட்டு வந்ததே லேட்டாக தானே வந்தேன், அதனால தான் எழுந்துக்கவே முடியலை. நீ நான் எழுப்பியிருக்கலாம்ல. அது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் 100 நாளைக்கு கூட போகிறது கிடையாது. சரி, அதான் நானும் கூட மழை ஒத்தாசியாக வரலான்ட்டு தான் உங்களை எழுப்பில் எவ்வளோ நேரம் தூங்குறீங்களோ தூங்கட்டும், அப்புறம் 7 மணிக்கு 2 பேரும் போய் அவருக்கு ஒத்தாசியாக வேலை செய்யலான்னு பார்த்தேன். நீங்கள் எழுந்து வந்துட்டீங்க. நானே நைட்டு உங்ககிட்ட ஒன்று பேசலாம்னு நினச்சேன், வரத்துக்குள்ளே தூங்கிட்டு இருந்தீங்க. நீ பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்க எங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா? போயிட்டாங்க. என்ன பேசணும்னு நினச்சிங்க? அது ஒன்றும் இல்லை சீதா, நம்ம போட்ட காய்கறி எல்லாமே வேறு லெவலில் விளைஞ்சிருக்கு, அமோகமாக வசூலாகும்னு நினைக்கிறேன். ஆனால் இதையெல்லாம் மார்க்கெட்டுக்கு ஏற்றி அமைச்சா நம்மளுக்கு ஒரு லாபமும் கிடைக்காது. அவங்க பாதி கமிஷனு, லக்கேஜ் சார்ஜ், அது இதுன்னு போட்டு இல்லாத சார்ஜெல்லாம் ஏற்றி நம்மளுக்கு அதில் கால்வாசி லாபம் கூட கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு என்னங்க பண்ண முடியும்? அவ்வளோ காய்கறிகள் எங்கே விற்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள். அனுப்பி தான் ஆகணும். கால்வாசி லாபம் தான் கிடைக்குதுன்னா வேறு என்ன பண்ணுறது? அதெல்லாம் கிடைக்குதுன்னு நினைக்க வேண்டியது தான். ஏன் சீதா இந்த மாதிரி நினைக்கிற? நம்ம ஊரில் அவ்வளோ காய்கறி கடைலாம் எதுவும் இல்லை. ஒரு காய்கறி கடை இருக்குது, வதங்கி வாடி போன காய்கறி எல்லாம் விற்கிறாங்க. பேசாமல் நம்ம ஒரு காய்கறி கடையே இங்கேயே போட்டோம்னா நல்லா வசூலாகும். பக்கத்து ஊர்லேருந்துலாம் கூட வந்து வாங்கின்னு போவாங்க. காய்கறிலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சானா. நம்ம ஊரை சுற்றி எங்கேயும் சொல்லிக்கிற அளவு காய்கறி கடை இல்லைல்ல. நம்மளுது தான் விலை இதே. பேசாமல் காய்கறி கடையை போட்டால் 100 நாள் வேலைக்கு போய் நீயும் கஷ்டப்பட வேணாம், நம்மளுக்கு நல்ல லாபமும் கிடைக்கும். அவங்க இவங்களுக்கு யாருக்கும் கமிஷனும் கொடுக்க வேணாம். நீங்கள் சொல்கிறது நல்ல ஐடியாவாக தாங்க இருக்குது. எங்கே போட்டு காய்கறி கடையை போட்டு விற்கலன்னா என்னங்க பண்ணுறது? காய்கறி எல்லாம் வாடி வழங்கி அழுவி தான் போகும். நம்ம லாபத்துக்கு ஆசைப்பட்டு அப்புறம் நஷ்டமாக போகக்கூடாது. அதனால சொல்கிறேன். எப்போ நம்மளால் எதையும் முடியும்னு நினச்சி செய்யணும் சீதா, அப்போ தான் எது நினச்சாலும் நம்மளால் வெற்றியில் முடியும். நம்ம சும்மா உட்காந்து எல்லாத்தையும் சம்பாதிக்கணும். எவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்ம கஷ்டப்படுற உழைப்புலாம் வீண் போகாதுன்னு நினச்சேன்னா நம்ம காய்கறி கடையை வச்சா அது வீண் போகாத நல்லபடியாக
கிடைக்கும். நம்ம சிந்துற வேர்வெல்லாம் வீணாக போகாது. கடவுள்னு ஒருத்தர் இருப்பான், அவன் மேலே பாரத்தை போட்டு கடையை போட வேண்டியது தான். பாரு, நல்லா வசூலாகும். நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். இன்னைக்கு எல்லாம் கழனி கடையில் எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு கடையை போட்டு உட்காந்தா இந்த 100 நாள் வேலைக்கு அங்கே இங்கேன்னு ஓடாத நல்லா தான் இருக்கும். நம்மளுக்கு நல்ல லாபமும் கிடைக்கும். சரி, ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு ஒரு காய்கறி கடையை போட்டுடலாம் நம்மளே. சரி சரி, எங்கே போடலான்ட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன். அப்படியே நம்ம ஊரில் நல்ல இடமா பார்த்து போட்டால் நல்லது. எங்கள் பேசாமல் வீட்லேயே போட்டுடலாம்ல. நம்ம வீட்டுக்கும் கழனி காட்டுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது, எவ்வளோ காய்கறி இங்கே தருவேன். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நம்ம வேணா தோட்டத்திலேயே எங்கன்னா ஒரு நல்ல இடமா பார்த்து போடலாம், இல்லைனா ஊரில் எதனா ஒரு இடமா பார்த்து போடலாம். நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன? சரி சரி, நான் மட்டும் என்ன பண்ண போகிறேன், இன்னைக்கு இன்னும் நான் வேலைக்கும் போகல. சரி வாங்க, சாப்பிட்டு 2 பேரும் போய் தோட்டத்தில் போய் பார்க்கலாம். எந்த இடம் நல்லா இருக்கும் அந்த இடத்துல 4 குச்சி நட்டு கடையை போட வேண்டியது தான். சரி, அப்போ போய் சாப்பாடெல்லாம் எடுத்து வை. நான் பல்ல வேலைக்குன்னு வந்து சாப்பிட்டே போகலாம் தோட்டத்துக்கு 2 பேரும். சரிங்க. என்ன ராணி அக்கா சந்தோஷமா? இன்னைக்கும் எப்போ மாதிரி இட்லி கடை வியாபாரம் நல்லா போச்சு. ஆமாம் ஆமாம், எல்லாமே சீக்கிரமாக விற்று போச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சது. சாமானை கூட தொடக்கி வச்சுட்டேங்க. நான் எடுத்துன்னு போய் உள்ளே கூட வச்சிட்டேன். வெளியே வச்சா இந்த காத்தடிச்சா எங்கே இருக்கிற தூசி தும்போ அந்த சாமான் வேலை தான் படியுது. அதனால எடுத்துன்னு போய் உள்ளே வச்சுட்டேன். எல்லா வேலையும் முடிஞ்சது. இதுக்கு மேலே 100 நாள் வேலைக்கு கிளம்ப வேண்டியது தான். ஆமாம் ஆமாம், ராணி அக்காவுக்கு பாருங்க, வீட்டு உள்ளே போய் பார்த்தாவே வீடு அப்படியே பல ஜொலிக்குது. பிள்ளைங்க எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு போய்க்கிறாங்க. இட்லி கடை வேலையும் எல்லாம் முடிஞ்சுது. இதுக்கு மேலே சாப்பிட்டு 100 நாள் வேலைக்கு வர வேறு தான் ராணி அக்காவுக்கு. என்ன அதிசயமோ தெரியல சின்ன பொண்ணு. கத்தாத 2 பேரும் எழுந்து ஒத்துமையா எல்லா வேலையும் செஞ்சுட்டு போய்க்கிறாங்க. இந்த தண்ணி பிரச்சனை எப்போ ஒழியுமோ தெரியல, தண்ணி எப்போ வந்து தொலையுமோ தெரியலையே. போரை போடுறவங்க நேற்றே வரான்னாங்க, வராது ஏமாற்றிட்டாங்க. இன்றைக்கி தான் வராங்களா இல்லையா தெரியல. இன்றைக்கி 100 நாள் வேலைக்கு லீவை போட வேண்டியது தான். இவங்ககிட்ட முன்னாடியே சொன்னால் எதுக்கு லீவ் போடுறேன்ட்டு நோண்டி 1000 கேள்வி கேட்பாங்க. பேசாமல் லீவை போட்டுட்டு அப்புறம் சொல்லிக்க வேண்டியது தான். என்னவுமா ஆழ்ந்த யோசனையில் இருக்கிற போல? அது ஒன்றும் இல்லை ராணி அக்கா, தனியாக காசு கொடுத்து வாங்குறாள். எப்போனாலும் லோடு வரும்போது 2 கேனை தூக்கி வீட்டில் வச்சுக்கலாமான்னு பார்த்துன்னு இருப்பான். ஏன் சின்ன பொண்ணு, நீ எப்போ பார்த்தாலும் என்னை பற்றி ஏழாகுளமாகவே நினைக்கிறேன். நானே வீட்டில் போய் பிள்ளைய கிளப்பி ப்ளே ஸ்கூலுக்கு அனுப்பணுன்ட்டு யோசிச்சுன்னு இருக்கேன். சரி சரி, எனக்கு எந்த வேலையும் இல்லை. நீங்கள் வீட்டில் எந்த வேலை செஞ்சீங்களோ இல்லையோ தெரியல, காலையில் வந்தீங்க. சரி போங்க, சாப்பாடை போட்டு வச்சிருக்கல 2 ஹாட் பாக்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டு வாங்க. என்ன வேலை ராணி அக்கா, சாப்பாடை நீங்களே கொடுத்துட்றீங்க. காலையில் வரும்போது வீடெல்லாம் பெருகிட்டு தான் வந்தேன். இனிமேல் அந்த சாப்பாடு எடுத்து போய் எங்கள் வீட்டுக்காரருக்கு சாப்பாடை கட்டிட்டு நான் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது ராணி அக்கா. சரி, 100 நாள் வேலையில் மீட் பண்ணலாம், போயிட்டு வரேன். என்ன? அம்மா போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். உங்களோட வீடியோ பிடிச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோ தினமும் 4 மணிக்கெலாம் வந்துடும். எங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாத பாருங்கள். இந்த வீடியோவோட கண்டினியூவாக நீங்கள் பார்க்க விரும்பினீங்கன்னா முதல்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.